எறும்பு தேய்த்த செருப்பு. எறும்பு ஒன்று இரவு முழுவதும் தூங்காமல் ஒரு ஜோடி செருப்பு தேய்த்தது. விடிந்ததும் அவற்றை விற்க கிளம்பியது. எதிரே ஒரு குரங்கு வந்தது. குரங்கு மாமா, குரங்கு மாமா, இந்த செருப்புகளை வாங்கிக் கொள்ளேன் என்றது எறும்பு. எனக்கோ 4 கால்கள், 2 செருப்புகள் எப்படி போதும் என்றது குரங்கு. எறும்பு வீடு திரும்பியது. அன்றும் தூங்காமல் ஒரு ஜோடி செருப்பு தேய்த்தது. விடிந்ததும் 4 செருப்புகளையும் தூக்கி கொண்டு குரங்கிடம் சென்றது. குரங்கு செருப்புகளை கையில் எடுத்து பார்த்தது. இந்த செருப்பு சிறியது, என் காலுக்கு பத்தாது. உன்னை போன்ற எறும்புக்குத்தான் சரியாக இருக்கும் என்று கூறி செருப்பை வாங்க மறுத்துவிட்டது. செருப்புகளை எடுத்துக்கொண்டு எறும்பு மற்றொரு எறும்பிடம் சென்றது. எறும்பு நண்பனோ, 4 செருப்புகளை வாங்கி நான் என்ன செய்வது? நமக்கெல்லாம் 6 கால்கள், மறந்துவிட்டாயா என்றது. ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய எறும்பு இன்னும் 2 செருப்புகள் தைத்தது. மறுநாள் நண்பனிடம் 6 செருப்புகளையும் எடுத்து சென்றது. ஒரு செருப்பை போட்டு பார்த்த எறும்பு நண்பன், இது மிகவும் லேசாக இருக்கிறது, 2 நாளில் அருந்துவிடும், எனக்கு வேண்டாம். ஒன்று செய், நேராக 8 கால் பூச்சியிடம் போ, அது வாங்கிக் கொள்ளும் என்று கூறியது. எறும்பு சோர்ந்து போனது. 6 செருப்புகளையும் சுமந்து கொண்டு 8 கால் பூச்சியின் வீட்டுக்கு சென்றது. வாசலிலேயே நின்று கொண்டு பூச்சியை அழைத்தது. உள்ளே சென்றால் வலையில் மாட்டிக்கொள்ளுமே. 8 கால் பூச்சி எறும்பை பார்த்தது. ஏன் தம்பி சோர்வாக இருக்கிறாய் என்று கேட்டது. நடந்ததையெல்லாம் எறும்பு விவரமாக சொன்னது. நீ இப்படி அலையாமல் இருக்க ஒரு வழி சொல்கிறேன். பூரானிடம் போ, அதற்கு ஏராளமான கால்கள், தினமும் 2 செருப்பாக உன்னிடம் வாங்கி கொண்டே இருக்கும் என்றது. எறும்பு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பியது.